வணக்கம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் தென்னை மரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா களைச்செடி போட்டிருந்தேன். பாருங்கள், இடையில பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போடல வந்துருச்சு. நாங்களே எடுக்கல, களை எடுக்காம விட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா சும்மா வீட்டுக்கு நம்ம சாப்பிட்லான்னு போட்டிருந்ததான். இது பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே போயிட்டுங்க கோயிலுக்கு போயிட்டுங்க. கோயிலுக்கு போய்ட்டு சரி வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு இருந்தது. அதில் 4 வச்சு போட்டேங்க. 4 இல்லை, கொஞ்சம் நிறைய வச்சு போட்டிருந்தேன். இப்போ பாருங்க, அதுக்கு பாத்தியாடி பிடிச்சி அது பாத்தி கட்டி பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். அங்கே பாருங்க நல்லா வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் மருந்து எதுவும் அடிக்கல. பாருங்க, மருந்து உரம் எதுவுமே கரைக்கல. அதான் பார்த்திங்கன்னா வளர்ந்து தான் காய் பாருங்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிடிங்கிருக்கேன். மறுபடியும் பிடிங்கி காட்டுருங்க. இருங்க பிடுங்கலாம். பாருங்கள், கடலக்காய் பார்த்திங்கன்னா நான் விவசாயம் பண்ணதில்லை. நாங்கள் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், மிளகாய் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா காய் இவ்வளோ தான் வருமா, இதுக்கு மேலே வருமானு எனக்கு தெரியல. நாங்களும் பண்ணதில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இது நல்லா வருதுங்க. இந்த தக்காளி வெங்காயத்தை வைக்கிறதுக்கு அது விலையும் கிடைக்க மாட்டேங்குது. ரேட் அதிகம், கூலி ஆளுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு என்னென்ன நோயெல்லாம் வருது. அதுக்கு கெமிக்கல் போட்டாலும் சரியில்லை. இங்கே பாருங்க, இதுக்கும் பாருங்கள் நோய் வருது. இன்னும் மருந்தடிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இயற்கை பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, அதுக்குள்ளே கீரையில் வளர்ந்துருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் கடலக்காய் பற்றி நிறையா சாகுபடி பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். நாங்கள் பண்ணி பார்க்குறோம். பண்ணி பார்த்துட்டு வீடியோ போடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா லாபம் கிடைச்சா நீங்களும் பண்ணலாம்.